அது சரி. பிஎம்னா பார்ட்டி மெம்பர்னு எல்லாருக்கும் தெரியுமே. ஆ. ஆமா, பாவல வரதராஜன் யாரு? இளையராஜா அண்ணன். இளையராஜா யாரு? என்னடா சிம்பனி பண்ணவரா? சிம்பனி பண்ணாரு. இங்க என்ன பண்ணாரு? மியூசிக் பண்ணாரு. மியூசிக்கா? போம் பண்றாரு. ஹாலிவுட் படத்துக்கு போட்டுக்காரா அப்ப மியூசிக். ஹாலிவுட் படத்துக்கு போட்டு இளையராஜா. ஆஹா. இளையராஜா இவங்க 2 பேரும் யாரு? கங்கமர அண்ணன். உங்க 3 பேரும் அண்ணன் தம்பிய முடிஞ்சுச்சா? முடிஞ்சு. இப்பதான் நல்லா தெளிவுபடுத்திருக்கேன். நீ இந்த மாதிரி மேடைக்கு வந்தா நல்லா தெளிவுபடுத்தி விடுறேன் என்னைய. அப்ப இந்த எல்லாத்தையும் இன்னைக்கு வளைச்சு போடுன்றான். வளைச்சு போடுங்கிறேன். ராமநாதபுரத்துல இருக்கிற வேலிக்கிறவ காடெல்லாம் அதானிக்கு பேர் மாத்தி விட்டுருக்காங்க. அதானிக்கே கொடுத்தா 2000 3000 ஏக்கர். ஓஹோ. 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் அதானிக்கு பேர் மாத்தி விட்டுருக்காங்க. ஆயும் பேர் மாத்தி விட்டுருக்காங்க. ஓஹோ. பிரியவா எல்லாம் வளைச்சு போடுறாங்க. சரி, அப்பவே பாலர் வரதாச்சு நம்ம கம்யூனிஸ்ட் மேடையில பாடினாரா? பாடினாரு. இடதுசாரி மேடையில பாடினாரு. யாருக்கு இது இடம் யாருக்குன்னு கேட்டா எம்டு பட்டா இடம். பட்டா இடம். எம்டு பட்டா இடம். ஓஹோ. அப்படின்னா பாவலர் வரதான் பாடினாரு. பாவலர் வரதான் அப்ப என்ன பாடினார்? பிறந்துட்டோம். ஆமா. வளர்றோம். சரி. நம்ம பிறக்கையில நமக்கு ஏதாவது தெரியுமா? நமக்கு தர ஒண்ணும் தெரியாதுங்க. ஆமா. ஏன் பெத்தேன்னு வேணா பிள்ளைய அப்பன்னு கேக்குறாங்க. அப்ப ஆத்தால. ஆமா. எதுக்கு பெத்த? எதுக்கு பெத்த? இப்ப கேக்குறான். எதுக்கு பெத்த? ஆமா. இதெல்லாம் இவங்க கேட்டா போய் செய்ய முடியும்? அதெல்லாம் லூசு பையில அதெல்லாம் போய் கேக்குறாங்க. ஆமா. நாம கேட்பான். உரத்தம் இறக்க போறோம் தெரியுமா? இடைப்பட்ட வாழ்தான் வாழ்க்கை. பிறக்கையிலே உங்களுக்கு எல்லாம் வந்துருதா? அப்படி அந்த இடம் உங்களுக்கு அவருக்கு பிறந்ததுனால இந்த இடம் இவருக்கு பிறந்தனால இது இவருக்கு சொந்தம். இவருக்கு சொந்தம். பாவலர் வரதன் போட்டார். அப்ப ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள். ஆமா, பெரிய பெரிய பண்ணையார்கள் இருந்துச்சு. அப்ப போட்டார் பாட்டு. பாவலர் வரராஜன் இடதுசாரி மேடை என்ன பாடினாருங்கிற? ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா இல்ல அவனவனே ஆண்டவனே சர்வே போட்டு அளந்துகிட்டானா இல்ல அவனவனே கிடைச்சதெல்லாம் சுருட்டிக்கிட்டானா? ஆண்டவனா சர்வே போட்டா கொண்டு கொடுத்தாரு, அளந்து போட்டாரு. ஆமா, சர்வே வந்தது இப்பதானே. ஓஹோ. எல்லாம் அப்புறம் அளவை வந்தது பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு பிறகுதானே. அப்போ நில உடைமை சமூகம் அப்படியே இருந்து இப்படி இதுதான் நம்ம எண்ணுட்டுனாங்க. ஓஹோ. கேட்டுக்கிட்டான். ஆமா. அப்புறம் வந்தாங்க பட்டான்னு வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் போராடிச்சு. ஆமா. செங்கோடு இயக்கம் போராடிச்சு. எவ்வளவோ நிலங்கள் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அவர்களும் போராடிட்டு தான் இருப்பாங்க. இப்போ வரையும் போராடிட்டு தான் இருக்கும். ஆமா. நிலமெடுக்கும் போராட்டம். ஓஹோ. எவ்வளவு இடத்துல இருக்குல்ல. ஆமா. ஒரு பாதை விட மாட்டேங்கிறான் ஒரு ஊர்ல. போது நடந்து போறதுக்கு சுடுகாட்டுக்கு புடத்தை தூக்கிட்டு போறதுக்கு விட மாட்டேங்கிறான். பாதை விட மாட்டேங்கிறான். எப்படி இருக்காங்க பாரு நாட்டுல. அவன் அப்படி இருக்கான். அத பத்தி எல்லாம் எவ்வளவு பேசுறானா? இத பூரா செங்கோடு இயக்கம் பேசி வந்திருக்கு.